நிலக்கலுக்கு போகிற பார்க்கிங்க்கு போகிற பாதை. ஸோ நானும் ஒரு வழியாக நிலக்கல் பார்க்கிங் வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா 12 மணிக்கே பாதி இடம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளும் பல்லுங்களுக்கு சாப்பிட வரலையே, இப்போவே மணி 12, சாப்பாடு எப்படி இருக்காது, இருந்தாலும் அது நல்லா இருக்காது. ஒரு டீயை போடுவோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு டீயை போட வந்துட்டேன். வந்து பார்த்தா டீயும் போண்டாவும் கொடுத்தா. நான் கடைசி வரைக்கும் அந்த டீயில் சீனி போட்டாப்லானே தெரியல. சரி அப்படி கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிப்போன்னு பார்த்தா மறுபடியும் பதிச்சிருச்சு. என்ன அப்படின்னா ஒரு 2 பண்ணு வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு கஸ்டமர் வர கால் பண்ணிட்டாங்க. அப்படியே எழுந்திரிச்சு இடத்த பார்த்தா ஒரு வண்டியை எடுத்து நம்ம வண்டி முன்னாடி போட்டாங்க. அப்புறம் டிரைவரை தேடி பிடிச்சி வண்டி எடுக்க சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். வணக்கம், நான் உங்கள் டிரைவர் சூர்யா. ஸோ வந்து இன்றைக்கி சபரிமலையோட 2வது நாள். ஸோ 2வது நாளில் வந்து நைட்டு கரெக்டாக ஒரு 8 மணி இருக்கேன். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் மலைக்கு போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து கால் பண்ணிட்டாங்க, அப்படியே கிளம்புறதான். ஸோ பார்ப்போம் அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ். இனி வந்து அடுத்து நேராக குற்றாலம் இல்லை கன்னியாகுமரி, ஸோ இந்த 2 ஊரில் ஏதாச்சும் ஒரு ஊர் போவோம். ஸோ சபரிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பம்பாவுக்கு வண்டியை விடுறாங்க. ஆனால் இனிமேல் விடுவாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்போ வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. மேபி வண்டிகள் வாகனங்கள் அதிகமாக இல்லாததுனால கூட வண்டியை விடலாம். ஸோ நம்மளோட கஸ்டமரும் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு அங்கேருந்து அவங்க வந்து இதெல்லாம் வருவாங்க. பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடுவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நம்மளே அவங்களுக்கு லைவ் லொக்கேஷன் என்ன சம்டைம்ஸ் வந்து இங்கே வந்து சிக்னல் எதுவுமே கிடைக்காது. ஒரு இடத்துல உட்காந்தோம்னா லைட்டாக நகண்டோம்னா டவர் கட் ஆயிரும். எந்த இடத்துல 4G கிடைக்குதோ அங்கே அப்படியே உட்காந்துட்டு அங்கே உட்காந்தே கால் பண்ணணும். ஸோ இப்படியே பண்ணாதான் லைவ் லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணி விட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க, இல்லை கால் போச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிடுங்க, பேசிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நானும் என்னோடய கஸ்டமரை 2-3 தடவை அந்த இதே வசம் அடித்து சுற்றினேன். அப்போல்லாம் இல்லை 3வது ரவுண்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதோட இவங்க தான் நம்மளுடைய கஸ்டமர்ஸ். ஸோ உண்மையிலே செம்ம கஸ்டமர். சார் அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு புனலூர் உடனே அழுத்து தம்பி அப்படின்ட்டாங்க. நானும் எதுவும் கேட்காம ஒரே அழுத்தினா. அப்புறம் பார்த்தா ஒரு கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்க. இந்த மளிகை சாமான்கள் இந்த மாதிரி ரெகுலராக வாங்குறது போல். சாம்பிளுக்கு உனக்கு ஒரு 1/2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு என்னென்னா அல்வா கொடுத்தாங்க. சாம்பிள் சாப்பிட்டுட்டு அல்வாவும் அதுக்கப்புறம் நேந்திர சிப்ஸ் கொடுத்தாங்க. சரி இதையும் டீ ஒன்று கொடுத்தாங்க. இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தெரியாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, ஆனால் உண்மையிலேயே எல்லாத்தையுமே காலி பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு 1/2 கிலோ அல்வாவை எப்படியும் காலி பண்ணியிருப்பாங்க. சாம்பிள்னு சொல்லி அவங்களை போட்டு சித்திரவதை பண்ணி. ஒருபடியாக நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி அடுத்த பிளான் வந்து நம்மளுக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு சின்ன வேலை. அதாவது அங்கே ஒரு கோயில், சிவன் கோயில். ஸோ அங்கே தான் அடுத்து போக போகிறோம். ஸோ எனக்குமே இந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொல்லும்போது அவங்க வந்து அடிக்கடி போவாங்க அப்படின்னா சபரிமலை வரும்போதெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அதோட தான் நம்மளுக்கும் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா அது வந்து சிவனோட ஒரு ஆக்ரோஷமான ஒரு உருவத்தில் அந்த சிலை இருக்குமா. ஸோ அது கீழே நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானு. நம்ம நடத்த தெரியுமே, போனால் ஒரு வீடியோ எடுக்காம வர மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனாலேயே நான் வந்து போனேன். மார்னிங் வியூ உண்மையிலே செம்ம வியூ அந்த இடத்துல. எப்படின்னா ஃபேமிலியாக டூர் போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பாட் ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு காலையில் அந்த சில்லுன்னு அந்த கிளைமேட்டு. ஸோ
ரெய்னி மூடு வேறு, லைட்டாக மழை சாரல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த இடம். பார்க்குறதுக்கும் சரி, நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் சரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா சிவன் வந்து கடல் நடுவில் இல்லாமல் ஓரமாக நின்றாலும் பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலாக தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அது இருந்துச்சு. ஒரு வழியாக நம்மளும் பிடிச்சி போயிரு வந்துட்டு விடிய விடிய ஓட்டினேன். ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கேரளாலாம் விடிய காலையில் ஒரு நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க போல். ஏன்னா நான் பனியை பார்க்குறேன் 3 மணி 4 மணி இருக்கும் போல், எல்லோரும் அடைச்சி படுத்துட்டாங்கன்னு ஒரு வண்டியில் நான் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் பெருமாள் கோயில். ஸோ அந்த கோயில் வந்து 5 மணி திறப்பாங்களாம். நாங்கள் 3 மணிக்கு வந்தோம். சரி 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட்டை போட்டாச்சு.